வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி மட்டர் பன்னீர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பட்டாணி போட்டு ஒரு பன்னீர் மசாலா ரொம்ப ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி தக்காளியும் பச்சை மிளகாவையும் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பன்னீரை ஷாலோ ஃப்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீசஸ் நிறையா இருக்கும் அங்கங்கே சாப்பிட்றதப்போ. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெயும் நெய்யும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலாலாம் எல்லாமே ஒவ்வொரு பீஸு நல்லா வாசத்துக்காக மட்டும் இது சேர்க்குறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ளே நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டு தக்காளியில் அரைச்சி எடுத்துருக்கோம். காரத்தை இருந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். நல்லா இந்தளவுக்கு ப்ரௌன் கலராக வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது 1/4 கிலோ பன்னீருக்கு. இந்த அளவுகள்லாம் 1/4 கிலோ பன்னீருக்கு ஏற்ற அளவுகள் நான் சொல்கிறது. இது கூட கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்தை தகுந்தாப்புல நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வரும். இந்த பதத்தில் இருக்கிறப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு பட்டாணியை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தந்தாப்புல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும் சுடு தண்ணி சேர்த்து நம்ம சமைக்கும்போது. இது கூட நம்ம உரித்து வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு உரித்த பட்டாணி சேர்த்துருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்புல கூட குறையவும் சேர்த்துக்கலாம் பட்டாணி. உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம் பட்டாணி, அப்புறம் குழஞ்சி போயிடும். நம்ம குழையக்கூடாது. அதனால் 3/4 பதத்துலேயே நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் போட்டுருங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது போல் பன்னீர் கிரேவி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.